உள்ளூர் மாடு அந்த ஊரில் விலை போகாது என்பார்கள். ஏன் போகாது? உள்ளூர் மாடு இளைத்திருக்குமா? இல்லை, அது கொழுத்திருந்தாலும் விலை போகாது. ஒருவேளை உள்ளூர் மாடு விலை அதிகமாக இருக்குமா? இல்லை, விலை குறைவாக இருந்தாலும் அது விலை போகாது. ஏன்? என்ன காரணம்? கதைக்குள் போனால் காரணம் தெரியும். ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவருக்கு சொந்தமான தென்னையும் நெல்லும் கரும்பும் வாழையும் வஞ்சனையின்றி வாரி கொடுத்து கொண்டிருந்தன. பண்ணையாரும் கஞ்சத்தனம் செய்யாமல் தாராளமாக உரமிட்டார். உரமிட்ட மரமெல்லாம் தரமாய் காய்த்தன. தோட்டத்தை நோட்டமிட மாட்டு வண்டியில்தான் செல்வார் பண்ணையார். மாட்டு வண்டி என்றால் அது ஒரு கூட்டு வண்டியாகும். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் தான் தாங்கிக் கொள்ளும் தன்மையுடைய வண்டி. வண்டி நன்றாக அமைந்த அளவிற்கு மாடுகளின் சோடிச் சேர்க்கை அமையவில்லை. பண்ணையாருக்கு இது ஒரு குறையாகவே இருந்தது. மாடுகளை வந்த விலைக்கு விற்றுவிட்டு வேறு புதிய பொலிவான இளங்காளை மாடுகளை வாங்கி வண்டியில் கட்டுமாறு வண்டிக்காரனிடம் கட்டளையிட்டார் பண்ணையார். 2 நாளில் பழைய மாடுகளை விற்றுவிட்டு புதிதாய் நல்ல கொழுத்த 2 காளை மாடுகளை சோடி சேர்த்து வாங்கி வந்தான் வண்டிக்காரன். நாளை காலை 8 மணிக்கு பக்கத்து ஊரில் ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும். எத்தனை மணிக்கு புறப்பட்டால் அங்கு 8 மணிக்கு போய் சேரலாம் என்று வண்டிக்காரனிடம் கேட்டார் பண்ணையார். இரவு 2 மணிக்கு புறப்பட்டால் போதும். வேகமாக செல்லும் மாடுகளாதலால் சீக்கிரம் போய்விடலாம் என்று உறுதியளித்தான் வண்டிக்காரன். அப்படியென்றால் சரியாக 2 மணிக்கு மாடுகளை வண்டியில் பூட்டியதும் என்னை எழுப்பு என்று சொல்லிவிட்டு பண்ணையார் உறங்கச் சென்றார். பண்ணையாரை சரியாக 2 மணிக்கு எழுப்ப வேண்டுமே என்ற பயத்தில் வண்டிக்காரனுக்கு சரியாக உறக்கம் வரவில்லை. தூங்கி விழுவதும் எழுவதுமாக இருந்தான். இரவு 2 மணி ஆனதும் வண்டிக்காரன் மாடுகளை வண்டியில் பூட்டிவிட்டு பண்ணையாரை எழுப்பச் சென்றான். அரை தூக்கத்தில் இருந்த பண்ணையார் அப்படியே எழுந்து நடந்து வந்து வண்டிக்குள் படுத்தார். ஒரு தலையணையை தலைக்கு வைத்து குரட்டை விட ஆரம்பித்தார். மாட்டு வண்டி தன் பயணத்தை தொடங்கியது. இரவு முழுவதும் விழித்து கொண்டே இருந்ததாலும் சில்லென்ற காற்று வீசும் இரவு பொழுதானதாலும் மாட்டு வண்டி அசைந்து செல்லும் அசைவுகளும் சேர்ந்து கொள்ள வண்டிக்காரன் மெல்ல தூங்கி போனான். அவ்வப்போது வரும் விழிப்பால் மாட்டு வண்டி சரியான பாதையில் செல்கிறதா என்று கவனித்து கொண்டான். அதிகாலை 4 மணி ஆனதும் வண்டிக்காரனால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான். தலையை தொங்கவிட்டு கொண்டே இவனும் பண்ணையாரின் குரட்டைக்கு பதில் குரட்டை விட்டான். ஆனால் மாடுகள் உறங்கவில்லை. தம் வேலையை தொடர்ந்து செய்தன. வண்டிக்காரனுக்கு மாடுகள் சரியான பாதையில் செல்கின்றன என்று நினைப்பு. பண்ணையாருக்கோ வண்டிக்காரன் தான் சொன்ன ஊருக்கு வண்டியை ஓட்டிச் செல்கிறான் என்ற நினைப்பு. ஆனால் இவர்கள் நினைத்தபடியே அங்கு நடந்தது. வண்டி மாடுகள் ஒரு நாட்டு செக்கு வைத்திருக்கும் உள்ளூர் வாணிய செட்டியாரிடம் வாங்கியவை. புண்ணாக்கை தின்று கொழுத்து போயிருந்ததை மட்டுமே கண்ட வண்டிக்காரன் விலை பேசி வாங்கி வந்து வண்டியில் பூட்டிவிட்டான். செக்கிழுத்த மாடுகளுக்கு வண்டியை இழுத்தாலும் செக்கை இழுப்பதைப் போலவே நினைப்பு. செக்கிழுத்தே பழக்கப்பட்ட மாடுகள் உள்ளூரில் வாணிய செட்டியாரின் வீடு நோக்கி போய்க் கொண்டிருந்தன. நேராக செக்கிழுக்கும் இடத்திற்கு சென்று செக்கையே சுற்றி கொண்டிருந்தன. விடுகின்ற வரையில் மாடுகள் செக்கையே சுற்றி வருவது பண்ணையாருக்கும் தெரியவில்லை, வண்டிக்காரனுக்கும் தெரியவில்லை. விடிந்ததும் பல்துலக்க எழுந்து வந்த வாணிய செட்டியாருக்கு இந்த காட்சியை கண்டு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. தொப்பை குலுங்க வாய்விட்டு சிரித்த சிரிப்பில் பண்ணையார் தூக்கம் கலைந்து எழுந்து விட்டார். எழுந்து பார்த்தால் வண்டியும் மாடும் செட்டியார் வீட்டு செக்கை சுற்றி கொண்டிருந்தன. வண்டிக்காரன் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். தன் மேல் கிடந்த துண்டை மடித்து வண்டிக்காரன் தலையிலேயே அடித்தார். அம்மா என்று அலறிக்கொண்டே கண் விழித்தான் வண்டிக்காரன். அதற்குள் பண்ணையார் கீழே இறங்கிவிட்டார். வாயில் வந்தபடி வண்டிக்காரனை வசைபாடினார் பண்ணையார். இந்த செக்கு மாடுகளை செட்டியாரிடமே விற்றுவிட்டு வண்டியை நீ இழுத்து கொண்டு வா, இதுதான் உனக்கு சரியான தண்டனை என்று கூறிவிட்டு கோபமாக நடையை கட்டினார் பண்ணையார். வீடு வந்து சேர்ந்த பண்ணையாருக்கு கோபம் தணிந்த பாடில்லை. அடுத்த நாள் வண்டிக்காரனை கூப்பிட்டு வேறு நல்ல மாடுகளை வாங்கி வந்து சோடி சேர்க்கும்படி கட்டளையிட்டார். பண்ணையார் சொற்படி வேறு 2 புது காளை மாடுகளை வாங்கி வந்தான் வண்டிக்காரன். நாளை காலை 7 மணிக்கு ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும். 4 மணிக்கு மாடுகளை வண்டியில் பூட்டியதும் என்னை எழுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு உறங்கச் சென்றார் பண்ணையார். ஒழுங்காக தனக்கிட்ட வேலையை செய்ய வேண்டுமே என்ற கருத்தில் உறங்காமல் விழித்திருந்தான் வண்டிக்காரன். வண்டிக்காரன் பண்ணையாரை எழுப்பவும் அவர் வந்து வண்டியில் சாய்ந்து படுக்கவும் வண்டி புறப்பட்டது. காலை நேர குளிர்காற்று கண்ணை அசத்தியது. மெல்ல மெல்ல தூக்கம் வண்டிக்காரனை வசப்படுத்தியது. தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தூங்கி போனான் வண்டிக்காரன். வண்டிக்காரனுக்கு வண்டி திருமண வீட்டை நோக்கி செல்வதாக நினைப்பு. பண்ணையாருக்கும் இதே நினைப்புதான். இந்த மாடுகளும் உள்ளூரில் வாங்கிய மாடுகள்தான். இவை ஒரு சிறு விவசாயி கிணற்று நீரை இறைக்க பயன்படுத்திய மாடுகள். கிணற்று நீரை இறைத்து பழக்கப்பட்ட மாடுகளாதலால் வண்டியை இழுத்தாலும் அவைகளுக்கு கிணற்று நீரை இறைப்பது போலவே நினைப்பு. பூட்டிய மாட்டு வண்டி நேராக நீர் இறைக்கும் கிணற்றை தேடி சென்றது. விடியும் வரை நீரை இறைப்பதாக நினைத்து கிணற்றடிக்கு போவதும் வருவதுமாக இருந்தன மாடுகள். மாடுகள் மட்டுமா, வண்டியும் தான்.
இந்த காட்சியை காலையில் நீர் இறைக்க வந்த கரும்பு தோட்டக்காரன் பார்த்துவிட்டு வயிறு குலுங்க சிரித்த சிரிப்பொலி பண்ணையாரையும் வண்டிக்காரனையும் விழிக்கச் செய்தது. பண்ணையாருக்கு கெட்ட கோபம் வந்துவிட்டது. மாடுகளை அடிக்கும் குச்சியால் வண்டிக்காரனை விளாசி தள்ளிவிட்டார். இனி எப்படிப்பட்ட மாடுகளாக இருந்தாலும் சரி, உள்ளூர் மாடுகளை வாங்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார் பண்ணையார். இனி உள்ளூர் மாடு விலை போகுமா என்ன? உள்ளூர் மாடு உள்ளூரில் விலை போகாது. உள்ளூர் மாட்டை வாங்கினால் வாங்கியவன் கதி இதை போலத்தான் இருக்கும்.